योगीन्द्राय नमस्तस्मै शुभाय ब्रह्मरूपिणे संसारसर्पनष्टं यः विष्णुघातममुच्यते कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजाङ्घ्रये। मूकं करोति वाचालं भूं लङ्घयते गिरिं यत्कृपात्तमहं वन्दे परमानन्दमाधवम्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणा अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम्। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतम्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ओम श्री राधारूपणी सत्यभामा समेत श्री गोपालकृष्णाय परब्रह्मणे नमः। ओम सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। वक्देवी नमः। ओम हनुमते नमः। श्रीहरये नमः। वर्गामीतं नटवरवपुः कर्णयोर्कर्णिकारं भ्रद्वासः कनककशिशं वैजयन्तीं च मालां रन्ध्रान्वेनो अथनसुतया पूरयन् गोपवृन्दैः वृन्दारण्यं स्वपदरमणं प्राविशति गीतकीर्तिः। श्रीयपतियाय परम करुणामूर्तिயான भगवान धर्मத்தை நிலைநாட்டுவதற்காக செய்த அவதாரங்கள் அநேகம். மத்ஸ்யமாகவும் கூர்மமாகவும் வராகமாகவும் நரசிம்மமாகவும் வாமனராகவும் பரசுராமராகவும் பகவான் அவதாரம் பண்ணி அந்த அவதாரங்களில் பகவானுடைய சர்வ குணங்களும் வெளிப்படல. மத்ஸ்யமா அவதாரம் பண்ணுறது மத்ஸ்யமா பகவான் அவதாரம் பண்ணினார்தான் மீனாக பிறந்தார். இது ஒரு அசுரனை வதம் பண்ணினார், பிரம்மாவுக்கு வேதத்தை ரட்சிச்சு கொடுத்தார் அப்படின்னு கதை. அதுல பகவானுடைய குணம்னு என்ன தெரிகிறது? தீயவனை அழித்தார், நல்லவனை காப்பாற்றினார் அப்படிங்கிறது தான். நமக்கு இந்த மாதிரி கதைகள் கேட்கறதுடைய முக்கிய நோக்கமே நல்ல குணங்களை நாம் கேட்டோம்னா நம்மளை அறியாம அவன் பிரியவன். ஒருத்தக்க நமக்கு அன்போ ஒருத்தக்க நமக்கு வெறுப்போ குணத்தினாலதானே வருது. ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னு சொல்றோம், ஒருத்தரை பிடிக்கலன்னு சொல்றோம். இதுக்கு என்ன காரணம்னா குணம்தான் காரணம். பிடிக்காத எல்லாமே பிடிச்சதான குணம் ஒரு மனிதன் சொல்ல முடியாது. மனிதன் சொன்னா நல்ல குணம் கெட்ட குணம் ரெண்டும் கலந்துதான் இருக்கும். அவரவர்களுக்கு பிடிச்சதை அவரவர்கள் எடுத்துப்பார்கள். ஆனா பகவானை பொறுத்த பர்யந்தம் பிடிக்காத குணம் அப்படிங்கிறதே கிடையாது. ஆனா அந்த குணங்களை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடியதான ஒரு அவதாரங்களாக அமையவில்லை. அதற்காக பகவான் மனிதனாக ராமனாக பிறந்தார். ராமனாக பிறந்து பிதிருபக்தி, மாதృபக்தி, சத்தியம், நேர்மை, மனைவியிடத்தில் அன்பு, மன்னிக்கும் தன்மை, இது மாதிரி பல குணங்களை வெளிப்படுத்தினார். அதிலிருந்தும் சில பேர் விலகிட்டார்கள். ஏன்னா பொய் சொல்றவனுக்கு ராமன் பிடிக்குமோ? பொய் சொல்லிட்டே இருக்கான் அப்படின்னா அவனுக்கு சத்தியநிஷ்டை பிடிக்காது. நேர்மை இல்லாதவனுக்கு ராமன் பிடிக்காது. ஏன்னா இந்த குணம் நமக்கு ஒத்து வராதுன்னு விலகிடுவான். ஸ்வதார நிச்சயன்னு
ஒரு மனைவியில் வாழக்கூடிய தெய்வமான ராமனுக்கு மனசு சஞ்சலம் உள்ளவர்களுக்கு அந்த அந்த குணம் புரியாது. அப்ப பகவான் என்ன பண்றான், இதுல இருந்தும் விலகிறா மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுக்காக எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு அவதாரம் பண்ணணும்னு தான் கிருஷ்ணாவதாரம் பண்ணது. கிருஷ்ணாவதார கதை ஞானிகளுக்கும் பிடிக்கும், நல்லவர்களுக்கும் பிடிக்கும், கெட்டவனுக்கும் பிடிக்கும். ஜாரசோர சிக்காமணி அப்படின்னு பகவான் வெண்ணையை திருடினார், பாலை திருடினார் அப்படிங்கிற கதை இதுல எனக்கு பிடிக்காதுன்னு ஒருத்தர் சொல்ல முடியாது. கிருஷ்ணாவதாரத்தை பகவானுடைய அவதாரங்கள் எல்லாமே தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக ஏற்பட்டது. பகவானுடைய சரீரமும் திவ்யமானது. ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்துவத்தா என்று பகவத்கீதையில் பகவான் சொல்லும் பொழுது நம்ம உடம்பு மாதிரி கிடையாது பகவானுக்கு உடம்பு அப்படிங்கிறது. நம்ம உடம்புக்கு பிராகிருத சரீரம் அப்படின்னா பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை நம்ம உடம்பு. ஆகாசம், காற்று, நெருப்பு, நீர், நிலம், இந்த சேர் நம்ம உடம்புல. ஆகாசம் இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு, நிறைய காற்று இருக்கு, நெருப்பு இருக்கு. நெருப்பு இருக்குன்னு எப்படி தெரியும்னாலும் சொல்றதை உடம்பு தொட்டா. அது மட்டும் இல்லை, நெருப்புனால முடியாததையும் நம்ம உடம்புல செய்யும். ஒரு பெரிய ஹோமம் பண்றோம், சண்டி ஹோமம். ஒரு 2 வாழைப்பழத்தை அதில் போட்டோம்னா எதை போட்டாலும் நெருப்பு எரிச்சுடும். வாழைப்பழத்தை போட்டு ஹோமங்கள்லாம் முடிச்ச உடனே பார்ப்போம், மறுநாளைக்கு வாழைப்பழம் அப்படியே இருக்கும். வாழைப்பழத்தை அதால எரிக்க முடியாது நெருப்புனால. ஆனா ஒரு மனிதன் 1 டஜன் வாழைப்பழம் சாப்பிடலாம், குச்சி ஊற்றி தள்ளிட்டே இருக்கான். எங்க போனது, எப்படி ஜெயிப்பாலும் மாறுது. அப்ப அதை விட பெரிய அக்னி உடம்புல இருக்கு. நம்மளுடைய உடம்புல நீர் இருக்கு, நிலம் இருக்கு. நிலம்னா மண்ணு, பூமி. இடத்துல நல்லா சோப்பு தேய்ச்சி குளிச்சது கூட இப்படின்னு பண்ணினா வரது மண்ணு வரும். பூத்து பார்த்தா மண்ணு வாசனை தான் இருக்கு. இந்த பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை மனித சரீரம். அதுபோல் கிடையாது பகவானோடது. பகவான் வந்து அப்ராகிருதம், இதுக்கு அப்பாற்பட்டது. அதனால பகவான் பிறந்தான் அப்படின்னு சொல்றவனும் அது வந்து தோற்றம் தான். அது எது போல அப்படின்னா நித்தியமா இருக்கான் பகவான். சூரியன் நித்தியமா இருக்கு. காலையில உதயமானது, சாயங்காலம் மறைஞ்சு போடுது. இப்ப சூரியன் அஸ்தமனம் ஆயிடுது. அப்ப சூரியன் இல்லையா? இருக்கு, நம்ம கண்ணுக்கு தெரியல. உதயம் அஸ்தமனம், அது மாதிரி தோற்றம் மறைவு தான் பகவானோடது. உண்மையில தோற்றம் மறைவுங்கிறதே பகவானுக்கு தான் சொல்லணும். பிறந்தான் இறந்தான்னு தான் நமக்கு எல்லாம் சொல்லணும். தோற்றம் மறைவுங்கிறது நமக்கு பொருந்தாது, பகவானுக்கு தான் பொருந்தும். அது ரெண்டாவது, நமக்குன்னு ஒரு பிரகிருதி 5 பூதங்களுடைய சேர்க்கைன்னு சொல்லிடணும். இது மாயை. இது மாயைன்னா என்ன? யா மாசா மாயா, எவள் இல்லையோ அவளுக்கு மாயைன்னு பேரு. இல்லாததை இருக்கிற மாதிரி காமிக்கும். அப்படின்னா என்ன? ஒரு செம்மரத்தம் செடி, பூ பூக்கிற செடி வீட்டுல வைக்கணும். அது பூ பூக்கும். அந்த செடியை பார்த்துட்டே வரும், பூக்கிறதா பூக்கிறதான்னு. முதல்ல அதுல ஒன்றுமே இல்லை, இலை மட்டும்தான் இருக்கு. கொஞ்ச நாள் கவனிச்சு பார்த்தா ஒரு சின்ன மொட்டு இருக்கும். அப்புறம் அதை கவனிச்சுட்டே வந்து அந்த மொட்டு பெருசாகுது. அப்புறம் அந்த மொட்டு ஒரு நாளைக்கு வளர்ற பூக்கிறது. மறுநாள் காத்தால பார்த்தா அந்த பூ சுருங்கி போயிடும், வாடி போயிடும். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா இல்லை. அப்ப 6 வித தன்மைகள் இருக்கு. இல்லை, இருக்கு, வளர்ந்தது, மலர்ந்தது, சுருங்கினது, இல்லை. ஷட் விகாரம் புகஸ்தி. 6 விகாரம். இது பூக்கு இல்லை, நமக்கு தான். பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தோம் தெரியாது. அப்புறம் கருத்தோன்றினர், பிறந்தோம். பிறந்த உடனே வளர்ந்தோம். வளர்ந்தோங்கிறது வளர்ச்சிங்கிறதுக்கு பாருங்க. இது வந்து 25 வயசு பிறந்தா ஒரு மனிதனுக்கு. அதுக்கப்புறம் பரிணாம தேவை. எப்படி இந்த முட்டு வளர்ந்துட்டே வந்து பூக்கிறது பாருங்க. அது மாதிரி நம்மளுடைய சரீரமானது 30 வயசுக்கு மேல வளர்ச்சி கிடையாது, பரிணாமத்தை பெருக்கும். அதன் பிறகு 60 வயசுக்கு அப்புறம் சுருங்க ஆரம்பிக்கும். அந்த பூ மறுநாளைக்கு சுருங்குற மாதிரி சுருங்கி போய் 5 அடி 6 அடி உயரத்துல ஆஜாடுவாகுவா இருக்கிறவன் 35-40 வயசுல 80 வயசுல பார்த்தா அப்படியே சுருங்கி தூண்டு இருக்கான். எல்லாம் உடம்பெல்லாம் ஒட்டி போய் எலும்பு மட்டும் தெரிகிற மாதிரி, கண்ணங்கள்லாம் நொக்கு விழுந்து, கண்ணு உள்ள முதுகு கூண்டு விழுந்து. அப்புறம் ஒரு நாளைக்கு இல்லை. இந்த பூ எப்படியோ அப்படித்தானே, அது மாதிரி பகவானுடைய ரூபத்துக்கு கிடையாது.
நம்மளுடைய ஒரு சரித்திரம் நமக்கு மனசுல படியணுங்கிறதுக்காக குழந்தையா இருந்தார் வளர்ந்தார் அப்படின்னு காண்பிக்கிறதே தவிர கிருஷ்ணன் வாழ்ந்தது 125 வருஷம். கிருஷ்ணனுக்கு எங்கேயாவது தலைமுடி நரைச்சு போச்சு, மீசை நரைச்சது, கண்ணாடி போட்டுண்டார், கூழ் விழுந்தது அப்படின்னு ஒரு படத்தை நீங்க காமிக்க முடியுமோ? கிருஷ்ணனுக்கு 20 வயசுல என்ன மதிப்போ அதே மதிப்பு தான் 125 வயசுல. பகவானுடைய சரீரம் ஜென்ம கர்மச்சமே திவ்யம் அப்படின்னு ஆச்சரியமான ஒரு சரீரம். கடைசியில பகவானும் யோகதாரணையா அதத்வா அப்படின்னு அந்தர்தானம் சொல்லும் பொழுது பகவான் மறைஞ்சார்ந்துதான் இருக்கு. உயிர் போச்சு, உடம்பு கீழே நடந்தது அப்படின்னு. பகவானுக்கு இல்லை, ஞானிகளுக்கே கிடையாது. ஞானிகளுக்கு சைவர்கள்ல 63 நாயன்மார்கள்ல சைவ புறவர்கள் 4 பேரை சொல்றோம். ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரர், மணிவாசகர். இந்த 4 பேருக்கும் உடம்பு கீழே விழுந்தோம். இவர்கள் மதிச்சு உடம்பு கீழே போச்சு, அதை எரிச்சார்கள், புதைச்சார்கள். சமாதின்னு ஒரு உண்டு அப்படின்னு நீ சொல்ல முடியும்? மறைஞ்சு போச்சு. ஞானசம்பந்தர் ஆச்சாரபுரம்ங்கிற இடத்துல கோவிலுக்குள்ள போய் மறைச்சு போயிட்டார். நாவுக்கரசு நாயனார் திருப்புகலூருங்கிற இடத்துல பகவான நமஸ்காரம் பண்ணி மறைஞ்சு போயிட்டார். சுந்தரமூர்த்தி நாயனார் திருவஞ்சைக்களம் அப்படின்னு இருக்கு கேரளாவில், கொல்லம்பூர் பக்கம். அந்த ஊர்ல எல்லாரும் பார்த்து இருக்கிறதே கைலாசத்திலேருந்து ஐராவதம்ங்கிற யானை வந்து அது மேலே ஏறி கைலாசம் போனார். மணிவாசக பெருமான் சிதம்பரத்தில் போய் நடராஜாவை கட்டிட்டார், மறைஞ்சு போயிட்டார் அப்படின்னு தான் அவர்களுக்கு சரித்திரம். ஆண்டாலும் அப்படிதானே, வைணவர்கள் எடுத்துட்டு ஆண்டா அவள் வந்து பெரியாழ்வாருக்கு விஷ்ணு சித்தங்கிற பெரியாழ்வாருக்கு பிறந்தார்னு சொல்றோம். ஆனா ஒரிஜினலா ஸ்ரீவில்லிபுத்தூர் மகாத்மியத்தை எடுத்துட்டா பிறந்தாலும் கிடையாது. துளசி வனத்துல கிடைச்சாளர், துளசி தோட்டம் பண்ற இடத்துல ஆண்டாள் குழந்தையா கிடைச்சா. கடைசியில ஸ்ரீரங்கம் வந்து பெரிய பெருமாளை கட்டிட்டால் மறைஞ்சு போயிட்டு. அப்படிதானே மகான்களுடைய ஞானிகளுடைய அவதார புருஷர்களே அவதாரம்னு அதனாலதான் அவர்களை சொல்றேன். அவதாரம்னாலே வடமொழி சொல்லுக்கு இறங்கி வருதல் அர்த்தம். எதற்காக பகவான் இறங்கி வரா? சில பேர் கேட்பாங்க, எதற்காக இறங்கி வரான்னா நம்மளெல்லாம் கரையேற்றணுங்கிறதுக்காக. ஒரு பிறவிங்கிறதோ வாழ்க்கைங்கிறதோ இந்த உலகம்ங்கிறதோ ஒரு அழுக்குன்னு பகவானுக்கு தெரியாதா? இதுலேருந்து நம்மளை கரையேற்றணும். நமக்கு அழுக்குன்னு தெரியாம நாம விழுந்து கிடக்கும். பகவானுக்கு தெரியாதா அவன் ஏன் வந்தான் அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு விளக்கம் சொன்னா புரியும். ஒரு குழந்தை விளையாடிட்டே இருக்கிறதே சாக்கடையில விழுந்துடும். குதிச்சுள்ள பந்தகத்தை எடுக்க கொடுத்து விழுந்துடும். அந்த குழந்தையோட அம்மா ஓடி வந்து அந்த குழந்தைய தூக்க முடியும். உடனே அந்த அம்மா சாக்கடையில இறக்கி மேல தூக்கி விட்டான் குழந்தைய. குழந்தைக்கு வேணா சாக்கடைன்னு தெரிய வேண்டாம், அம்மாவுக்கு தெரியாத? குழந்தை சாக்கடைன்னு தெரியாம கீழே இறங்கிடுது. அம்மாயே இறங்கினாள், அவளுக்கு சாக்கடைன்னு தெரியும். குழந்தை மேல உள்ள பாசத்தினால அவளை தூக்கி விடணும்னு எப்படி அதை இறங்கி மேலே ஏற்றி விடுறாலும் அது மாதிரி பகவான் நம்ம மேல உள்ள கருணையினால இங்கு பிறந்து வாழ்ந்து காண்பிச்சு இது போல நாமும் பின்பற்றி கரையேறணும்னு பகவான் செஞ்சான். அதுல காருண்ய மாதன்மதேன்னு எல்லா ஆச்சரியமும் பொருந்தின அவதாரம் கிருஷ்ணாவதாரம். உலகத்துல ஆண்கள் அழகு அப்படிங்கிறது ராமபிரான் தான். ஆண்மகள்லையே உலகத்துல யார் அழகுன்னா ராமர் தான். அது மாதிரி பெண்கள்ல யார் அழகு அப்படின்னு சொன்னா ராஜராஜேஸ்வரி தான், அம்பாள் தான். கிருஷ்ணாவதாரத்துக்கு என்ன விசேஷம்னா 2 பேரும் சேர்ந்த அவதாரம் அது. ராமரை காட்டிலும் அழகு கூட. எப்படி? ராமரை பார்த்து எல்லாரும் மோகிச்சாரு. பும்சாம் மோகன ரூபாய புண்ணியஸ்லோகாய மங்களம் அப்படின்னு சொல்லி ராமபிரானை பார்த்து மயங்காதவர்களே கிடையாது. வெளியில உள்ள பிற மனிதர்கள் எல்லாரும் மயங்கினார்கள். கிருஷ்ணாவதாரத்துக்கு என்ன விசேஷம்னா கிருஷ்ணாவதாரத்தினுடைய வடிவத்தை பார்த்து கிருஷ்ணரே மயங்கி விடுவாங்க. ஸ்மாபனம் ஸ்மாபக சௌபகத்தே அப்படின்னு கண்ணாடியில் பின்னாடி வந்து நின்றுண்டா மெய் மறந்து வருவோம் பகவானுக்கு. தன் உருவத்தை பார்த்து தானே மயக்கத்தை அடைச்ச அப்படி ஒரு அவதாரம். இது ஒரு ஆச்சரியம். ஒரு பெண்களுடைய மனச ஒரு ஆண்களுடைய மனச ஒருத்தன் கவர்ந்தான்னா அது பெரிய விஷயம் இல்லை. குற்றம் தொடர்ந்த முனிவர்களுடைய மனசையும் கவர்ந்த அவதாரம் கிருஷ்ணாவதாரம். பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் அப்படியே பிரமிச்சு இருக்காங்க.
கிருஷ்ணனுடைய வடிவத்தை பார்த்து. அதனாலதான் இன்னைக்கும் சன்னியாசிகள் சித்தியானவர்கள் காலமானவர்கள் சொல்லக்கூடாது, சித்தின்னு சொல்லணும். அந்த இடத்துல கீழே மணல்ல அவர்களை புதைச்சுட்டு மேல 2 வைப்பார்கள். ஒன்று சிவலிங்கம் வைப்பார்கள், அதுக்கு சமாதின்னு பேர். லிங்கம் மாதிரி வச்சு மேல பூஜை பண்றது. சித்தர்கள் சில பேர்கள் வந்து அப்படிதான். அப்படி இல்லைன்னா பிருந்தாவனம்னு வைக்கணும். இப்ப ராகவேந்திரரோடதெல்லாம் பிருந்தாவனம்னு சொல்றது. அப்படி துளசி தொட்டி கட்டி துளசி வச்சு அந்த பூஜை பண்ணணும். இந்த 2க்குள்ள ஒண்ணு வைக்கணும். எப்படி வேணாலும் வைக்கலாம், சமாதியாகவும் வைக்கலாம், பிருந்தாவனமாகவும் வைக்கலாம். அது சிவ விஷ்ணு வேதம் கிடையாது. இப்ப பரமாச்சாரியார், காஞ்சி பரமாச்சாரியார் சிவபக்தர், ஆனா அவருக்கு வச்சிருக்கிறது பிருந்தாவனம் தான். இந்த பிருந்தாவனத்துல மட்டும் என்ன விசேஷம்னா, அந்த துளசியினுடைய தொட்டியில நவநீத கிருஷ்ணன் தான் வைக்கணும். இந்த கையில வெண்ணையை வச்சிருக்கிற கிருஷ்ணனை தான் வைக்கணும். அது எந்த பிருந்தாவனமா இருந்தாலும் அப்படிதான் வைப்பாரு. ஏன்னா கிருஷ்ணன் யோகீஸ்வரன், ஜெகத்குரு. கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குரு, வசுதேவ சுகம் தேவம் கம்சஜானூர வர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குரு அப்படின்னு சொல்றோம். உலகத்துக்கே குருவாக உள்ள அவதாரம் கிருஷ்ணாவதாரம். அந்த அவதார கதையானது சொல்லப்படுகிறது. சூரிய வம்சம் சந்திர வம்சம்னு 2 வம்சத்தினுடைய கதைகளை கேட்டோம். அந்த சந்திர வம்சத்துல புரூரவஸ் அப்படிங்கிற ராஜா, அவன் தான் ஆரம்பம் சந்திர வம்சத்துல. அவனுக்கு பல குமாரர்கள், கொஞ்சம் விரிவான கதை. அதுல யயாதி அப்படின்னு ஒரு ராஜா வரான். அவன்கிட்ட வந்துதான் அந்த வம்சம் பிரியது. யயாதிங்கிற ராஜா பரமதார்மிகன். ஒரு சமயம் அவன் வேட்டையாட போன இடத்துல ஒரு கிணத்திலிருந்து ஒரு பெண்ணினுடைய அபய குரல் கேட்டது. கிணத்துக்குள்ள எட்டி பார்த்தான். தேவயானி தேவயானை அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியாருடைய பெண்ணு வஸ்திரம் இல்லாமல் கிணத்துல விழுந்து கிடந்தார். அது எப்படி அப்படின்னு சொன்னா, சுக்கராச்சாரியார் அசுர குருன்னு சொன்னேன். சுக்கராச்சாரியாருக்கு உள்ள விசேஷ மந்திரம் மிருக சஞ்சீவினி, இறந்தவர்களை பொழைக்க வைக்கிறது. தேவதைகளுக்கு அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. சுக்கராச்சாரியாரோ சொல்லி கொடுக்க மாட்டார். ப்ரஹஸ்பதி, தேவகுரு ப்ரஹஸ்பதி, அந்த தேவகுருவுக்கு ஒரு மகன் கச்சன்னு பேர். அந்த கச்சன் சொன்னா, சுக்கராச்சாரியார்த்த சீடராக சேர்ந்து நான் அந்த மந்திரத்தை தெரிஞ்சுட்டு வந்துடுறேன். சரிங்களா? கச்சன் வந்து சுக்கராச்சாரியார்த்த சீடராக சேர்ந்தான். அந்த காலத்தில் உள்ள ஆச்சாரியர்களுடைய ஒரு விசால மனசை பார்க்கணும். எதிரின்னு தெரிஞ்சாலும் படிப்புன்னு வந்தா பாரபட்சம் இல்லாம சொல்லி கொடுக்கும். அவன் எதிரி அதெல்லாம் விஷயமே கிடையாது. படிப்புன்னு யார் வந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் துரோணாச்சாரியார் தன்னை கொல்ல போறவன்னு தெரிஞ்சே திருஷ்டத்யும்னனுக்கு சொல்லி கொடுத்தாருன்னு மகாபாரதம் சொல்றது. இவனை கொல்றதுக்காகவே பிறந்தவன் திருஷ்டத்யும்னோ துரோணமுர்த்தியு அப்படின்னு. அதுபோல இங்க கச்சன் தேவதைகள் பக்கத்திலேருந்து வந்திருக்கான்னு தெரிஞ்சு அவனுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கிறார். இது அசுரர்களுக்கு தெரிஞ்சது. அப்ப அசுரர்களுடைய ராஜா ரிஷபர்வான்னு பேரு. அவன் என்ன பண்ணினான், சுக்கராச்சாரியாரை கூப்பிட்டு சொல்லி கொடுக்காதுன்னா அவன் கேட்க மாட்டான். அங்க குருகுலத்துல படிப்போட குரு சிசுரூஷ தான் ஜாஸ்தி. அதுதான் க்ஷேமத்தை கொடுக்கும். குரு வீட்டு மாடெல்லாம் மேய்க்கணும். கிருஷ்ணனே சொல்ல போறா பின்னாடி. அந்த மாதிரி விறகு வெட்டணும், குருவோட வேஷ்டியை துவைக்கணும், குரு வீட்டு குழந்தைகளை தூக்கி வச்சுக்கணும், சாணி தட்டணும், சமையல் கட்டெல்லாம் பாத்திரங்கள்லாம் சுத்தம் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி காரியங்கள்லாம் மனப்பூர்வமா செய்யணும். நிர்பந்தத்தின் பேரில் கிடையாது. குருவுக்கு பணிவிடப்படணும்னு ஆசைப்பட்டு செய்வார்கள். ராஜாக்கள்லாம் அது மாதிரி செஞ்சிருக்காரு, ராஜகுமாரர்கள்லாம். இந்த கஜனும் அது மாதிரி சுக்கராச்சாரியாருடைய மாடெல்லாம் ஓட்டின்னு போனான். போன சமயத்துல அசுரர்கள் வந்து இந்த கச்சனை பிடிச்சு கொண்டு அவன் உடம்ப கண்ண துண்டமா வெட்டி சென்னாய்களுக்கு போட்டார்கள். மாடெல்லாம் திரும்பி வந்தது, கச்சன் திரும்பி வரல. சுக்கராச்சாரியாருடைய பெண்ணா உள்ள தேவயானி தன் அப்பாட்ட சொன்னான், இது மாதிரி கச்சன் வரலப்பா போனா போனாரு. ஏன்னா அவங்க ஒரு காரணத்தினால சொன்னான். அப்படி இல்லப்பா எனக்கு கச்சன் வரணும் திரும்பினாலவன். உடனே இந்த மிருத சஞ்சீவினிங்கிற மந்திரத்தை ஜபம் பண்ணினால் சென்னாய்களுடைய வயத்தை கிழிச்சு வந்துட்டான். திரும்பி உருவெடுத்து வந்துட்டான்.
இந்த அசுரர்கள் பார்த்தார்கள், இப்படி வந்துட்டாங்க. உடனே வேற ஒரு ஐடியா பண்ணி கஜனை கொண்டு எரிச்சு அந்த சாம்பலை சுக்கராச்சாரியார் சமையல் பண்றாரு அவன்கிட்ட கொடுத்து அவர் சாப்பிட்ற சாப்பாட்டில் கலந்துடும். சாப்பிட்டா சுக்கராச்சாரியார் வயத்துக்குள்ளேயே போயிடும் இந்த சாப்பிடலாம். திரும்பவும் கஜனை காணும் அப்படின்னு சொன்ன உடனே சுக்கராச்சாரியார் அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணினா வயத்திலேருந்து நான் உள்ள இருக்கேன் குரு வேணும். குரு அடைஞ்ச உடனே வெளியில நாய் வயத்தை கிழிச்சுட்டு வந்தா மாதிரி வர முடியாது, வரக்கூடாது, குருவுக்கு ஹானி வரும். இப்ப என்ன பண்றது? இவன் வெளியில வரணும்னா சுக்கராச்சாரியார் வயத்தை கிழிச்சுட்டு தான் வரணும். சுக்கராச்சாரியார் வயத்தை கிழிச்சுட்டு வந்தா செத்து போயிடுவார். அவரை திரும்பி குழைக்க வைக்கணும்னா இவன் அந்த மிருத சஞ்சீவினி மந்திரத்தை அவனுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஆகிடும். அப்படி ஒரு நிர்பந்தம் உண்டு. கஜனுக்கு அதை சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு நிர்பந்தம் வந்து சுக்கராச்சாரியார் சொல்லி கொடுத்தார். சொல்லி கொடுத்தோடனே வயத்தை கிழிச்சு வெளியில வந்தா திரும்பவும் மந்திரத்தினால சுக்கராச்சாரியாரை குழைக்க வச்சுட்டான். வந்த காரியம் ஆயிடுத்தவனுக்கு இந்த மந்திரம் தெரிஞ்சுட்டு தானே வந்தான். வந்த காரியமானவனே கிளம்பினான். தேவயானி அவனை பார்த்து சொன்னா, நான் உன் ஆரம்பத்திலேருந்தே விரும்புறேன், ஏன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா. கஜன் சொன்னான், அது நடக்காதுங்க. ஏன்னா நீனும் நானும் சகோதர பாவம். எப்படின்னு கேட்டா, நீ எந்த வயத்திலேருந்து பிறந்தியோ அதே வயத்திலேருந்து தானே நானும் வந்திருக்கேன். சுக்கராச்சாரி வயத்திலேருந்து தானே அவனும் வந்திருக்கான். சாஸ்திரங்கள்லாம் ஒரு ஜீவன் அப்பாட்ட 2 மாசம் அம்மாட்ட 10 மாசம் மொத்தம் 12 மாசம் கர்ப்பவாசம் பண்றதுக்கு சாஸ்திரங்கள் சொல்றது. அதனாலதான் கர்ப்பத்தை ஒரு வயசா சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத. நீ எந்த வயத்திலேருந்து வந்தையோ அதே வயத்துல தான் நானும் வந்திருக்கேன். அப்ப என்னுடைய சகோதரி மாதிரி உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு இவன் சொல்ல, உடனே அவன் சொன்னா, இப்படி நீ நிர்பந்தமா சொல்லிட்டு போனேன்னா எங்க அப்பாட்ட கத்துக்கிட்ட மந்திரம் உனக்கு உபயோகம் இல்லாம போகணும்னு சொல்லிட்டுட்டான். நீ ஜெபிச்சா அது பலிக்காது அப்படின்னு. உடனே அவன் சொன்னான், நான் நியாயத்தை சொல்லி நீ கேட்கலன்னு உடனே உனக்கு பிராமண குலத்துல கல்யாணம் இல்லாம போகட்டும்னு சொல்லிட்டோம். குலம் மாதிரி கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்னு. கஜன் பேட்டான் இந்த தேவயானி அசுர இளவரசியான சர்மிஷ்டைன்னு பேர், ரிஷபர்வாவுடைய பெண். ராஜா அப்ப ரிஷபர்வா அசுரர்களுக்கு ராஜா. அவருடைய பெண்ணுக்கு சர்மிஷ்டைன்னு பேர். அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல ஜலக்கிரீடை பண்ணினார்கள். ஒரு நதியில குளிச்சுட்டு விளையாடி இருந்தார்கள். அப்ப ஆகாசத்துல பார்வதி பரமேஸ்வரர்கள் ரிஷப வாகனத்துல போனார்கள். இதை பார்த்த உடனே வஸ்திரம் இல்லாம குளிச்ச இவர்களுக்கு எல்லாம் ஒரு வெட்கம் வந்து, அது ஒரு குறிப்பிட்ட அரசாங்க ஏரியா, அதனால வெளிக்கார வரமாட்டாரு. உடனே வேகமாக வந்து ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறது. இந்த அவசரத்துல தேவயானியினுடைய ட்ரெஸ் எடுத்து அந்த ராஜகுமாரி போட்டுக்கிட்டான். தேவயானி வந்து பார்த்தா இவள் ட்ரெஸ் அவன் போட்டுக்கிட்டு இருக்கான். என் ட்ரெஸ் நீ ஏன் போட்டுக்கிட்டேன்னா, ஏன்னா துணி, குடிக்கிற டம்ளர், சாப்பிட்ற தட்டு, உட்காந்துக்கிற ஆசனம், படுக்கிற படுக்கை, இது ஒருத்தர் உபயோகப்படுத்துறத இன்னொருத்தர் உபயோகப்படுத்தக்கூடாது சாஸ்திரங்கள்லாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்ற. அப்படிங்கிறத நீ என்னோட நீ எப்படி உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டான். அவ சொன்னா, இவே நான் வீட்டுல பிச்சை தானே, உங்க அப்பா எங்க வீட்டுல பிச்சை தானே எடுக்கிறான், புரோகிதம் தானே பண்றான், எங்க அப்பா தானமா கொடுத்தது தானே அப்படின்னு திமிரா பேசினான். பேசினதோடு இல்லாதபடிக்கு இந்த தேவயானியை மற்ற தோழிகளோடு சேர்த்து ஒரு கிணத்துல தள்ளி விட்டு போயிட்டான். அந்த சமயத்துல தான் யயாதி வந்தா, கை கொடுத்து தூக்கி ட்ரெஸ் அங்கவஸ்திரத்தை கொடுத்து அவளை கட்டிக்க சொன்னான். உடனே அவள் தன் அப்பாட்ட அழிச்சு போய், இந்த யயாதியே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஏன்னா என் கையை பிடிச்சி அவர் தூக்கினதுனால அவன் தான் என் கணவன் அப்படின்னு சொல்ல, தர்மிஷ்டன் யயாதி கல்யாணம் பண்ணி கொடுக்கறதே இந்த சண்டை பிரச்சனை வந்து எப்படி இவன் கடத்துல விழுந்தா அப்படின்னு கேள்வி வரது. இது மாதிரி சர்மிஷ்டைங்கிற ராஜகுமாரி தள்ளி விட்டுட்டான். சுக்கராச்சாரியார் என்ன பண்ணலாம்னா, இனி நீங்க அசுரர்களுக்கு குருவா இருக்கக்கூடாது அப்படின்னு தேவையான பொண்ணு, ஒரே பொண்ணு. அவன் சொன்னான், சரி கிளம்பிட்டான். ரிஷபர்வா பார்த்தான், சுக்கராச்சாரியார் பலமே, இவரை விட்டு அசுரர்களுக்கு பலம் கிடையாது. அதனால ஓடி வந்து காலில் விழுந்தான். சுக்கராச்சாரி சொன்னார், நீ என்ன சமாதானப்படுத்துறது வேஸ்ட், இவதான் கோபத்தில் இருக்கிறது, இவளை சமாதானப்படுத்தணும், அப்பதான் நான் வர முடியும். தேவயானி சொன்னான், என்னை பிச்சை எடுக்கிறவன் அவன் சொன்னான்.
அதனால எனக்கு வேலைக்காரியா இருக்கணும், ஆயுஷ் கொடுக்கவும். அப்படி சம்மதம்னா எங்க அப்பா அசுர குருவா இருப்பார் அப்படின்னு சொல்ல குலத்தினுடைய மேன்மையை ஏன்னா இவர் சுக்கராச்சாரியார் வேண்டா அசுரர்கள் தலை தூக்க முடியாது, அதை உத்தேசிச்சு சரின்னு சொல்லிட்டான். சர்மிஷ்டியும் தேவயானியோட அனுப்பிச்சுட்டான். இவர் வேலை செய்கிற மாதிரி வந்துட்டான். ஒரு நாளைக்கு யயாதியை பார்த்து இந்த சர்மிஷ்டை சொன்னான், எனக்கு ஆயுஷுக்கு கல்யாணம் கிடையாது, நான் இன்னும் தடவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஏன்னா தேவயானிக்கு தான் நான் அடிமையா இருக்கணும். அதனால நீங்களும் சத்திரியர், நானும் சத்திரிய வம்சம், ராஜா, நீங்களே என்னை கல்யாணம் பண்ணிட்டுருங்கள் அப்படின்னு சொல்லிட்டான். யோசனை பண்ணினான் இந்த யயாதி, இது நியாயம்னு தோணிந்து அவளையும் ரகசியமா கல்யாணம் பண்ணிவிட்டான். இந்த தேவயானிக்கு 2 மகன் பிறந்தார், சர்மிஷ்டைக்கு 3 மகன் பிறந்தார். தேவயானியும் யயாதிங்கிற ராஜாவும் ஒரு நாளைக்கு நந்தவனத்தில் உட்கார்ந்து இருக்கிறது. அந்த சர்மிஷ்டைங்கிற அந்த ராஜகுமாரியினுடைய 3வது மகனுக்கு புருன்னு பேர் அல்லது குருன்னு பேர். அவன் வரான், வந்தா அப்படியே யயாதி சாட்டையில இருக்கான். இந்த தேவயானிக்கு இது வந்து தெரியாது அந்த விஷயம். அவனை கூப்பிட்டு உங்க அப்பா யாருன்னு கேட்டான். இவர் தான் காமிச்சா, அது யயாதிய, இவர் தான் எங்க அப்பான்னு. தேவயானிக்கு கோபம் வந்தது. உங்க அம்மா சர்மிஷ்டைன்னா கோச்சுன்னு அப்பா வீட்டுக்கு வந்துட்டான். கோபத்துல சுக்கராச்சாரியாரும் உடம்புல இளமை இருக்கு அப்படிங்கிற திமிர்ல தான் நீங்க தப்ப பண்ண, நீ கிழவனாகும்னு சொல்லிட்டுதான் யயாதியை பார்த்து. யயாதி கிழவனா கேட்டான். அப்புறம் அந்த சாபம் தன் மகளுக்கு இருந்தாலும் அவன் கிழவனா போனாலும் மகள் எப்படி சுகமா இருக்க முடியும்? அதற்காக ஒரு சலுகை பண்ணினார். அந்த சாபத்துல உன்னுடைய கிழத்தன்மைய இளமையா இருக்கிறவர்கள்ட்ட கொடுத்துட்டு அவர்களுடைய இளமையை நீ வாங்கிக்கலாம், உனக்கு வேணுங்கிற அளவுக்கு அனுபவிச்சுட்டு திரும்பி அவர்கள் இளமையை கொடுத்துட்டு ஒரு கிழத்தன்மையை நீ வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு சலுகை கொடுத்தான். இந்த டிரான்சாக்ஷன் ஆபரேஷன் வந்து வரல, எல்லா ஆபரேஷனும் வந்தாச்சு, இது இன்னும் வரல. சுக்கராச்சாரியார் சொன்ன உடனே யயாதி, யார் உலகத்துல யார் கொடுப்பா இளமைய? கிழவனா இருக்கிறவனே இளமையா இருக்கிற மாதிரி காமிக்கணும்னு நினைக்கிறான். தலை நினைச்சாலோ உடம்பு இதுவானாலோ அதை இது காலம் தானே இயற்கைதானே ஏற்றுக்க முடியல. டெய்லி இல்லாடிச்சுன்னு டைட் ஷர்ட் பேண்ட் எல்லாம் போட்டு தன்னை ஸ்மார்ட்டா காமிக்கணும்னு நினைக்கிறார்கள். அப்படி இருக்கிறதே இளமையா இருக்கிறவன் கிழவனாருக்கு ஆசை கொடுக்கணும். யயாதியினுடைய மூத்த மகனுக்கு எதுவும் பேர். அவனை கூப்பிட்டு கேட்டான், யயாதி, இது மாதிரி எனக்கு ஆசை இருக்கு, வாழ்க்கையை அனுபவிக்கணும், அதனால என் கிழத்தன்மையை நீ வாங்கிக்கோ, உன்னுடைய இளமை எனக்கு கொடு. ஒரு நிமிஷம் எது யோசனை பண்ணிக்க முடியாது. நீ கொடுக்கலன்னா அடுத்த பையனை கூப்பிட்டு கேட்பேன், குருவை கூப்பிட்டு கேட்பேன். அவன் கொடுத்தான்னா இந்த ராஜ்யத்தை அவன்கிட்ட தான் கொடுப்பேன், உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா. எது சொன்னாலும் எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு இந்த ராஜ்யம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். குருவை கூப்பிட்டு கேட்டான், கொடுத்தான், இளமையை வாங்கிட்டார், கிழத்தன்மையை கொடுத்தார், கொஞ்ச நாளைக்கு அனுபவிச்சார். அப்புறம் அவருக்கே ஒரு விவேகம் வந்து இந்த சுகம் புலன்களால் அனுபவிக்கக்கூடிய சுகம் அப்படிங்கிறது அனுபவிச்சு தீரார். புலன்களுக்கு சுகத்தை கொடுக்கறது நெய்யில நெருப்புல நெய்யை ஊற்றுறாங்க. நெருப்புல நெய்யை ஊற்றினா நெய் வளருமா அடங்குமா? அதுபோல் புலன்களுக்கு நாம் சுகம் கொடுக்க கொடுக்க புலன்கள் அந்த சுகத்துக்காக ஒரு கட்டத்துல உடம்பு தளர்ந்தாலும் அனுபவிக்கணுங்கிற அந்த வேட்கை தனியார். ஒரு வயசான காலத்துல பகவான் சொல்றான் பகவத்கீதையிலேயே, உடம்பெல்லாம் தளர்ந்து போயிடுறது, கண்ணால பார்க்க முடியல, காதால கேட்க முடியல, மூக்கால பெற முடியல, வாக்கால பேச முடியல, இந்திரியங்கள்லாம் அவனுக்கு ஒடுங்கி போயிடுது. அவனை ஸ்தித பிரஜன்னு சொல்லலாமா அப்படிங்கிறதுக்கு அர்ஜுனன் கேட்கறதுக்கு முடியாதுன்னு பகவான். ஏன் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு புலன்கள் தான் அடங்கியிருக்கே தவிர அனுபவிக்கணுங்கிற ஆசை அடங்கல்ல. ஆசை அடங்கல்லைங்கிறது எப்படி தெரிகிறது? இப்போ ஒருத்தர் வீட்டுல மசால் வடை பண்றான், இவன் 75 வயசு தாத்தாவை சொல்லிட்டு உங்களுக்கு வேணுமா தாத்தா அப்படின்னு சொன்னா எனக்கு வேண்டாம், கடையும் வேண்டாம், விட்டு வேண்டாங்க. அப்ப அவர் அந்த ஆசையை விட்டுட்டாரா அப்படின்னா விடல. வேண்டாம்னு சொல்றாருன்னா சாப்பிட்டா அவருக்கு அஜீரணமானது, ஜெரிமானமாகல.
ஒத்துக்க மாட்டேங்கிறது, வயர் உப்பி போயிடுறது, ஏப்பமா வருது, அதனால வேண்டாங்கிறார். அவருக்கு 2 விதமான வருத்தம். தான் சாப்பிட முடியலேன்னு ஒரு வருத்தம், புறத்தையாரெல்லாம் சாப்பிட்றாளேங்கிற வருத்தம். 2 விதமா அவருக்கு வருத்தம் உண்டு. அந்த ஆசை இருக்கணும், சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசை இருக்கணும். இது மாதிரி சாப்பாடுன்னு சொன்னேன். இது மாதிரி எல்லா விதமான இந்திரிய சுகங்களுடைய ஒரு தாக்கத்தினால மறுபிறவை அடையலாம். அனுபவிச்சது போரும் அப்படின்னு தோணாத்தினால வாசாம் சிந்தினால யதாவிகாய நவாணி விருந்தாதி நரோபராணி அப்படின்னு. அப்போ ஒரு மனிதன் எதுக்காக இதை சொல்றேன்னா, உள்ள சுவாமிகள் எல்லாம் என்ன சொல்றாங்க, எல்லாத்துக்கும் ஆசைப்படுகிறான். எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டா பைத்தியம் முடிச்சு நிற்கணும். எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டா பைத்தியம் தான் முடிக்கும். ஆசைக்கு அளவே கிடையாது. ஆசை அறிவீன் ஈஸ்வரோடாயினும் ஆசை அறிவீன் திருமூல. அது எங்க இருக்கு? ஆசைப்படுங்கிறது எங்க இருக்கு? ஜனங்களை பைத்தியமா பண்றது. எதை டெக்னிக்கலா வியாபார உத்தின்னு சொல்றதோ, எதை சொன்னா ஜனங்கள் ஆகர்ஷணம் பண்ண முடியுமோ அது மாதிரி சொல்றது. அப்படின்லாம் சொல்லவே கூடாது. புலன்களை அடக்கணும். ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்துல மனசை செலுத்தணும். அதுதான் முக்கிய விஷயம் அப்படிங்கிறது. புலன்களை பொறுத்த பரியந்தம் இதுக்கு முடிவே கிடையாது. இதுக்கு எவ்வளவு தீனி போடுறோமோ அவ்வளவு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும் இதனுடைய வேட்கை அப்படிங்கிறது. அதை உணர்ந்த ஏயாதி இவரை பிள்ளைய கூப்பிட்டு எனக்கு போடும்னு சொல்லி அவன் இளமையை கொடுத்துட்டான். அந்த எதுவும் கொடுக்க மாட்டேன்னானே அவனுடைய வம்சத்துலதான் வந்து கிருஷ்ணன் பிறக்க போறான். எது வம்சத்துல பிறந்ததுனால யாதவர்கள்னு பேரு. குரு வம்சத்துல ராஜ்யம் எது யாதவர்களுக்கு கிடையாது. அவர்களும் சத்திரியர்கள் தான். யாதவர்கள் ஒரிஜினல் சத்திரியர்கள் தான். குரு வம்சத்துல வந்ததுனால கௌரவர்கள்னு பேர். அவர்கள் பாண்டவர்கள்லாம் அந்த 100 பிரிவு சேர்ந்தவர்கள். இதுல இன்னொரு விஷயம், எது தர்மிஷ்டன். அப்பா கூப்பிட்டு அப்பா கேட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னவனை எப்படி தர்மிஷ்டன் சொல்ல முடியும்? ஒரு கேள்வி. அப்பா கேட்டா என்ன அல்ப இளமை தானே, இதை கொடுக்க மாட்டேன்னு சொன்னவனை எப்படி தர்மிஷ்டன் சொல்ல முடியும்? அப்படின்னா நேற்றமே சொன்னேன், கண்மூடித்தனமா எல்லாத்தையும் கேட்கறதுக்கு பேர் பக்தி இல்லைன்னு. அந்த தர்மத்துல அனலைஸ் பண்ணக்கூடிய நாலெட்ஜ் இருக்கணும். தர்மம் புரியணும். இந்த எது அப்பா இளமையை வேணும்னு கேட்ட உடனே அவனுக்கு இளமையை கொடுக்கறதுல ஒரு அதர்மம் தெரிஞ்சது. என்ன அதர்மம்னா, தன்கிட்டேருந்து வாங்கிட்ட இளமைய அப்பா எங்க உபயோகப்படுத்துவார்? தன் அம்மாட்டு தான் உபயோகப்படுத்துவார். அப்ப அம்மாவோட கவனம் பண்ணின பாவம் இவனுக்கு தான் வந்து சேரும். அது தெரிஞ்சு மாட்டேன். அதுல ஒரு சூக்ஷ்மம் இருக்கிறதுனால நான் தரமாட்டேன் அப்படின்னா, பொருள் கொடுத்தானேன்னா அவனுக்கு தெரியாதனால அவனை அக்செப்ட் பண்ணிட்டான். அந்த யாதவ வம்சம் அதுல வந்து சூரசேனன் ஒரு யாதவன், அவருடைய புத்திரன் வசுதேவன். இவர்களுக்கு 3 நாடு சொந்தம். இங்கேருந்து டெல்லி போற சமயத்துல ஆக்ரா மதுரா, குவாலியர் ஆக்ரா மதுரா அப்படின்னு வரும். இந்த குவாலியர் ஆக்ரா மதுரா இது 3 யாதவ ராஜ்யம். குவாலியர் ஆண்டவன் தான் கம்சன். மதுரால ராஜாவா இருந்தவன் தான் வசுதேவன். குவாலியர் ஆண்ட ராஜாவுக்கு உக்ரசேனன் பேரு. அவனுடைய மகன் கம்சன். அவனுக்கு தம்பி தேவகன். அவருடைய மகன் தேவகி. இந்த தேவகிய மதுரா ராஜ்யத்து இளவரசனா உள்ள வசுதேவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறான். பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்ணினதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். என்ன காரணத்தினால பண்ணினார் அப்படின்னு, பூமி வந்து பகவான் பிரம்மாட்டமே முறையிட்டது. பூமி திருப்தர்பவ்யாஜ தைத்யானீக சதாயுதைஹி ஆக்ராந்தா பூரிபாரேண பிரம்மாணம் சரணம் யயௌ. பூமி பாரம் தாக்க முடியாம பகவான்கிட்டவே முறையிட்டது. பூபார நிவர்த்தி தான் கிருஷ்ணாவதாரம். பூமிக்கு பாரம்னு ஒரு மனிதன் ஏற்படுத்தவே முடியாது. பெரிய பெரிய கட்டடங்கள், பெரிய பெரிய மலைகள், பெரிய பெரிய ஷாப்பிங் மால்லாம் கட்டுறோம். என்ன பண்றோம் நாம? எங்கேயோ இருக்கிற மணல், எங்கேயோ இருக்கிற ஜல்லி, எங்கேயோ இருக்கிற சிமெண்ட், இதை கொண்டு வந்து இங்க வைக்கிறோம். ஒரு இடத்துல இருக்கிற பொருளை ஒரு இடத்துல வைக்கிறோம். ஒரு மில்லி கிராம் கூட எக்ஸ்ட்ரா வெயிட்டை நாம சேர்த்துட முடியாது. பூமியிலேயே இருக்கிற வெயிட் தானே.
ஒரு இடத்துல இருக்கிறத ஒரு இடத்துல மாற்றி வைக்கிறோம். அப்ப பூமிக்கு பாரம்ங்கிறது இதெல்லாம் இல்லை. எது பாரம் அப்படின்னு சொன்னா, ராஜாக்களே திருடர்களாயிட்டார்கள். கிருஷ்ணாவதார காலத்துல ராஜாக்களே திருடர்களாயிட்டார்கள் அப்படின்னு கிருஷ்ணாவதார சமயத்துல சொன்னான். இப்ப சொல்றதாதான் திருடனே ராஜாவாயிட்டான். இப்ப எத்தனை கிருஷ்ணாவதாரம் பண்ணணும்? கிருஷ்ணாவதார காலத்துல ராஜாவே திருடனாயிட்டான். அசுரர்கள் எல்லாம் ராஜ குடும்பத்துல பிறந்துட்டார்கள். ஏன்னா இந்த தர்மம் தான் தேவதைகளுக்கு பலம். நாம பண்ணக்கூடிய பூஜைகள், ஜபங்கள், ஹோமங்கள், பாராயணங்கள் இதெல்லாம் தான் தேவதைகளுக்கு பலம். தேவதைகளுடைய பலத்தை பலம் விஷ்ணு பிரவர்த்ததான்னு வளர்க்கும். அந்த தர்மத்தை கெடுக்கணும்னு சொன்னா யுகாந்தரங்கள்ல நேரைய, மற்ற யுகங்கள்ல நேரைய தேவதைகளோட சண்டை போட்டார்கள். கலியுகத்துல என்ன பண்ணினா அப்படின்னா, ராஜ குடும்பத்துல பிறந்து அயோக்கிய ராஜாவா இருந்து ஜனங்களை தர்மம் பண்ணப்படாதபடிக்கு மாற்றி அந்த தர்மத்தை கெடுக்கணுங்கிற பிளான்ல வந்திருக்கான். கம்சன், ஜராசந்தன், சிசுபாலன், துரியோதனன், இது மாதிரி பல கோடி, தண்டவக்ரன், இதெல்லாம் அசுராம்சத்தோட கூட்டின ராஜாக்கள். பகவான் என்ன பண்ணினா, அதை முறியடிக்கணுங்கிறதுக்காக தேவதைகளும் அதே போல ராஜவம்சத்துல பிறந்தார்கள். பகவான், பலராமர், தர்மபுத்திரன், பஞ்சபாண்டவர்கள்ல இது மாதிரி உள்ளவர்கள்லாம் ராஜவம்சத்துல பிறந்தார்கள், தர்ம தேவதைகளை. இப்படி பொதுவா எந்த புராணத்தை எடுத்தாலும் இதிகாசத்தை எடுத்தாலும் தேவாசுர யுத்தத்தை தான் விளக்கும். தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும், தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் சண்டைன்னு சொன்னா தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் சண்டை. இது எப்போதும் நடக்கிற காரியம். ஒரு சமயம் அதர்மம் மேல இருக்கும், ஒரு சமயம் தர்மம் மேல இருக்கும், குறைஞ்சிருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலம் தான் அதர்மம் மேல இருக்கும். பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா தர்மம் தான் எப்போதும் மேல இருக்கும். சில சமயம் தர்மம் வந்தும் அதர்மம் மேல எழுந்தா மாதிரி காண்பிக்கும். அந்த சமயத்துல மகா பகவானோ சாதுக்களோ அவதாரம் பண்ணி அந்த தர்மத்தை சமப்படுத்துவார்கள். இது இயற்கை. அதுபோல் இங்க பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்ணணும்னு பகவான் தர்மத்தை, இந்த ராஜாக்கள் எல்லாம் திருடர்களான உடனே பூமி தேவியானவர்கள் பிரம்மாண்ட முறையிலே, பிரம்மா பகவான்ட முறையிலே, பகவான் நான் அவதாரம் பண்ணி